நான் தளபதியோட தீவிரமான ஃபேன். நேத்து தான் FDFS பார்த்துட்டு வந்திருக்கேன். தேங்க்யூ. நீங்க பேசவா போவா? This is not democracy. Every citizen has a freedom of speech. எனக்கு கவலை இல்லப்பா. நீங்க ஒரு ஆர்கானிக் ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும் தான் பேசுவேன். என்னோட ஆர்கானிக் வியூ தான் நான் பேசுவேன். எவனும் சொல்லி நான் இங்க வரல, நானா வந்திருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். நான் சனம் ஷெட்டி பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் கேள்வி, இப்போ சேர் பண்ணுறீங்க, நான் பேசினதுக்கப்புறம் எவ்வளோ பேர் சேர் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். இங்கே எத்தனை பேர் காக்ரோச் பார்ட்டி மெம்பர்ஸ்? அவ்வளோதானா? ஓகே. எத்தனை பேர் ஸ்டூடெண்ட்ஸ்? குட், நவ் ஐ எம் ஹாப்பி. எத்தனை பேர் பப்ளிக், நியூட்ரல், ஆர்கானிக்? இந்த ஆர்கானிக், நியூட்ரல், நான் பொலிட்டிக்கல் பப்ளிக்கில் ஒருத்தியாக தான் நான் இங்கே நிற்கிறேன். நான் முன்னாடி அங்கே நின்றுட்டு இருந்தேன். அப்புறம் வெற்றிமாறன் சார் வந்தாங்க. ஹியூஜ் ஃபேன் சார், ஹியூஜ் ஃபேன். ஸோ நீங்கள் பேசுகிறீங்களா? இதை நோக்கி பேசுனீங்கன்னா பேசுங்க, இல்லைன்னா அந்த சைடு போங்கன்னு அனுப்பிச்சி விட்டாங்க. போயிட்டேன், கோச்சிக்கிட்டு போயிட்டேன். எனக்கு ஏன்னா இங்கே பேசினவங்களோட பேச்சு, அந்த நரேட்டிவ், அந்த ஏஜெண்டா, அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. திஸ் இஸ் அ ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட். only for the students. ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற ப்ரொடெஸ்ட்ல ஸ்டூடெண்ட்ஸ் சப்போர்ட் பண்றது என் கடமையா நான் பார்த்து நான் இங்க வந்திருக்கேன். இந்த ஒரு மேடைய பொலிட்டிக்கல் ஏஜெண்டாக்காக யூஸ் பண்ற யாரா இருந்தாலும் அவங்க தான் ஜோக்கர்ஸ், நாங்க கிடையாது. நான் தளபதியோட தீவிரமான ஃபேன். நேத்து தான் FDFS பார்த்துட்டு வந்திருக்கேன். தேங்க்யூ. நீங்க பேசவா போவா? This is not democracy. Every citizen has a freedom of speech. இப்ப புரியுதா நான் எந்த ஏஜெண்டா பத்தி பேசிட்டு இருக்கேன்னு? அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. எனக்கு கவலை இல்லப்பா. நீங்க ஒரு ஆர்கானிக் ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும் தான் பேசுவேன். என்னோட ஆர்கானிக் வியூ தான் நான் பேசுவேன். எவனும் சொல்லி நான் இங்க வரல, நானா வந்திருக்கேன். இன்குலாப் ஜிந்தாபாத், இன்குலாப் ஜிந்தாபாத், இன்குலாப் ஜிந்தாபாத், ஸ்டூடண்ட் யூனியன் ஜிந்தாபாத், ஸ்டூடண்ட் யூனியன் ஜிந்தாபாத், ஸ்டூடண்ட் யூனியன் ஜிந்தாபாத். வாழிய வாழிய வாழியவே, வாழிய வாழிய வாழியவே, மாணவர் ஒற்றுமை வாழிய. ஒன்றிய அரசு, ஒன்றிய அரசு, ஒன்றிய அரசு, ரத்து செய், ரத்து செய். பகத் சிங்கின் வாரிசுகள், கார்ல் மார்க்சின் வாரிசுகள், கார்ல் மார்க்சின் வாரிசுகள், மகாத்மாவின் வாரிசுகள், மகாத்மாவின் வாரிசுகள். ஒருபோதும் விடமாட்டோம், ஒருபோதும் விடமாட்டோம் எங்கள் நாடு. ஒன்றிணைவோம், ஒன்றிணைவோம், இந்தியராய் ஒன்றிணைவோம். சாதி இல்லை, மதம் இல்லை, சாதி இல்லை, மதமும் இல்லை. வர்க்க பேதம் எங்களுக்கு இல்லை, பஞ்ச பேதம் எங்களுக்கு இல்லை. நாங்கள் எல்லாம் மாணவர்கள், நாங்கள் எல்லாம் மாணவர்கள், நாங்கள் எல்லாம் இளைஞர்கள், நாங்கள் எல்லாம் இளைஞர்கள். அரசியல் என்று சொல்லி சுயநல அரசியலை
சேமி அரசியலை, வாக்கு வங்கி அரசியலை, மாட்டு வண்டி அரசியலை, மக்களை ஏமாற்றும் அரசியலை, திணிக்காதே 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 திணிக்காதே. கேள்வி கேட்போம் கேள்வி கேட்போம் கேள்வி கேட்போம் கேள்வி கேட்போம். தவறென்றால் 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 காப்ரன் வேண்டாம் வேண்டாம் தோழர் ப்ளீஸ். ஓகே ஓகே. தவறென்றால் தவறென்றால் நீங்க கான்ட்ரிபியூஷன் தோழர் வேண்டாம் ப்ளீஸ். கண்டிப்பா தோழர்களே தோழர்கள் ப்ளீஸ் ப்ளீஸ் வாழியவே. நான் வந்து என்னோட பேர் ஜெனிதா. ஹிண்ட் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசிக் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்கோம். எங்களோட நோக்கம் என்னன்னா இளைஞர்களை அரசியல் வயப்படுத்தணும். அதாவது எங்களுக்கு எல்லாமே தெரியணும்ல, எங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், எல்லாருமே அரசியல் வயப்படணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம். அந்த வகையில் இந்த இடத்துல நான் ஒரு சின்ன பேசிக் பாலிடிக்ஸ் பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இடஒதுக்கீடு இந்த மாதிரி நிறைய முற்போக்குத்தனமான விஷயங்களுக்காக போராடுற மாநிலங்களில் தமிழ்நாடு தான் முன்னாடி நிற்குது. அந்த வகையில் இப்போ நம்ம பேன் நீட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக போராடிட்டு இருக்கோம். டெல்லியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து இதே நீட்டை எதிர்த்து போராடும் பொழுது அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற வகையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் மாணவர்கள் இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுட்டு வராங்க. ஸோ அப்படி இருக்கிற இடத்துல இந்த ஆன்லைனில் ஃபேர் நீட்டா பேன் நீட்டா அப்படின்ற ஒரு விவாதம் வந்து ரொம்பவே போயிட்டுருக்கு. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பேன் நீட் பற்றின ஒரு சில விளக்கங்களை நாங்கள் கொடுத்தோம். அண்ட் இந்த இடத்துல அந்த சில விஷயங்களை நான் பதிவு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபேர் நீட்டுன்னு சொல்கிறவங்க நீட்டை எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேபிடேஷன்ஸ் ஃபீ, அந்த டொனேஷன் கல்ச்சரை ஒழிக்கணும், தரமான தகுதியான மருத்துவர்களை நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்ற ஒரு விஷயத்த முன்னிறுத்தி தான் இந்த நீட் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க. சரி, ஒன்றிய அரசு இது கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்த கல்ச்சரை நீங்கள் ஒழிச்சிருக்கணும் இல்லையா? அப்படி நீங்கள் இதை ஒழிச்சிட்டீங்கன்னு சொன்னாலுமே கூட எத்தனை தெருவுக்கு தெருவு நீங்கள் கோச்சிங் சென்டர்ஸை உருவாக்கி வச்சுருக்கீங்க, அது உண்மைதானே? அப்போது நீங்கள் டொனேஷனை ஒழிக்கிறேன்னு சொல்லி கல்வியை தனியார் மயமாக்கிட்டீங்க. எத்தனை பேரால் அந்த கோச்சிங் சென்டர்ஸை ஆஃபர் பண்ண முடியும்? நான் ஒரு முதல் தலைமுறை பட்டதாரி. என் அம்மாக்கும் அப்பாவுக்கும் இருக்கிற அறிவை விட எனக்கு கொஞ்சம் நான் படிக்கிறதுனால தான் எனக்கு கிடைக்குது. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் எத்தனை குடும்பங்கள் இருக்காங்கன்னு தெரியுமா? அப்போது வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க, தலைமுறையாக கல்வி கிடைச்சவங்க எல்லாருக்குமே தான் சாதகமான முறையில் தான் இந்த நீட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது. அதனால தான் நம்ம வந்து தமிழ்நாட்டில் ஃபேர் நீட்னு சொல்லாமல் பேன் நீட் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ நம்மளுடைய போராட்டமும் அதை நோக்கி தான் இருக்குது. நம்மளுடைய போராட்டம் எப்பொழுது வலிமையாக இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய நோக்கம் தெளிவானதாக இருக்கணும். ஸோ நம்ம நோக்கம் பேன் நீட். இந்த இடத்துல அம்பேத்கருடைய ஒரு வரியை சொல்லி நான் முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். கட்டி ஒன்று சேர் புரட்சி செய். எதற்காக நம்ம இந்த போராட்டத்தில் ஒன்று கூடி இருக்கிறோம் அப்படிங்கிற எஜுகேஷன் நமக்கு தேவை. ஸோ நம்ம அந்த நோக்கத்தோட இந்த போராட்டத்தை ஒன்றிழுத்தணும். அண்ட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் இந்த நோக்கத்தை கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கடுத்து நம்மளுடைய போராட்டத்தை முன்னிறுத்தணும். அந்த போராட்டம் வன்முறை வாய்ந்ததாக இருக்கக்கூடாது, அறவழி போராட்டமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம ரொம்பவே தெளிவாக இருக்கணும். ஸோ நீட் எக்ஸாம் மட்டும் கிடையாது, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, இப்படி நம்ம வசதி இல்லாத தலைமுறைகளாக படிப்பு மறுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் இவங்க எல்லாருமே படிக்க கூடாதுன்னு கொண்டு வரப்பட்ட இந்த தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராகவும் நம்ம நிறைய போராட்டங்களை நடத்த வேண்டி இருக்கு. அந்த போராட்டத்தோட முதல் படியாக தான் நான் இந்த போராட்டத்தை பார்க்குறேன். ஸோ இந்த கியூட் எக்ஸாம், நேஷனல் எஜுகேஷனல் பாலிசி, நீட், இந்த எல்லா விஷயத்தையும் சொல்ற வகையில் அது ஏன் நம்ம தேவையில்லை அப்படின்னு சொல்ற வகையில் லயோலா கல்லூரி சார்பாக இந்த ஒரு பாட்டை வந்து நாங்கள் போட்டிருந்தோம். 2020 கிட்டே இந்த பாட்டை நாங்கள் போட்டிருந்தோம். ஸோ இந்த இடத்துல அதை சொல்ல வேண்டிய தேவை அப்படிங்கிறது இருக்கிறதுனால உங்களுக்காக அந்த பாடல் வந்து வரும்.